வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து துளசி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த துளசி அரிசியில் தான் செய்ய போகிறோம். துளசி அரிசிங்கிறது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. பிரியாணி செய்யக்கூடிய துளசி அரிசியும் விற்கும். நல்ல அப்படியே மெல்லிஸாக இருக்கும், பொடியாகவும் மெல்லிஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் தான் செய்ய போகிறேன். நான் 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். மஷ்ரூம்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டப்பாவில் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். ஒரு குக்கர் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை. அடுத்து மீடியம் சைஸில் இருக்க 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறதுனால நான் பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து கரம் மசாலா. இப்போ மல்லி, புதினா இலை போட்டுக்கலாம். அடுத்து இந்த மஷ்ரூமை சேர்த்துடலாம். பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கால் கிலோ சாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டை போட்டுக்கலாம். போதும், மஷ்ரூம்லாம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. நம்ம மஷ்ரூமை போட்ட உடனே சாதம் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறமா போடணும். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு, அதனால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து புளிப்புக்கு வந்து தக்காளி, தயிர், லெமன் 3மே சேர்ப்போம். அதனால் 3த்தையுமே நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட சேர்த்து தயிர், லெமன் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும், அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இந்த மஷ்ரூம்க்கு கொஞ்சமாக. அப்புறம் நம்ம அரிசிக்கு போட்டுக்கலாம். அரிசி எதில் அளந்தோமோ அதில் 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 பங்கு கரெக்டாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம், அதனால தான். இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டோம். அடுத்து உப்பு, லெமன் எல்லாம் போடலாம். லெமன் வந்து 1 ஸ்பூன் இருக்க மாதிரி இப்படி போட்டுக்கலாம். மிதமான ஃப்ளேமில் வைங்க. அடுப்பு ரொம்ப தூக்கி விட வேண்டாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்ம வந்து மூடிடலாம். இதுக்கு மேலே வந்து இது மாதிரி நம்ம புதினா மல்லியை போட்டு மூடினோம்னா இந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணுங்க. சூப்பராக வெந்திருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செய்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் துளசி அரிசியில செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வீட்ல இருக்கிற எந்த அரிசியில வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.